கொஞ்சம் இப்படி வா. சொல்லுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா? சம்மதம் தான். ஆனா நான் உங்களுக்கு சொந்தமாகும் போது உங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, உங்க அம்மா அண்ணங்க எல்லாரும் இருந்து உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன். அவங்க ஏன் நம்மள வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அவங்க நம்மள மன்னிக்க கூடாதா? அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க. அதான் இப்படி. நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தெரிஞ்சு என்ன ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னாங்க. சரிதான். அம்மா சொன்னது சரிதான். நம்ம மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க நம்மள வெறுக்கிறப்போ அது ஒரு தீராத துன்பம் தான். ஜீவா, நான் உங்களோட கேட்கட்டுமா? சும்மாதான். நம்ம பிரிஞ்சிடலாமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பிரிஞ்சிடலாம். உண்மையா தான் சொல்றேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? நீ அதை விட என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஜீவா, நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா? போறேன். உங்க அம்மா கிட்ட நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்றேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களும் வருத்தப்படக்கூடாது. இல்ல. சத்தியமா? சத்தியமா. தள்ளுங்க தள்ளுங்க தலையில ஓரமாங்க ஓரமாங்க ஓரமா தள்ளுங்கடா. வாடா. வணக்கம் சொல்ல ஐயாவுக்கு. வணக்கம் சார். வாங்க. எங்கடா பண்ணுவாங்க? என்ன அவங்க எப்பவும் ரெடியா இருப்பாங்க. என்ன போய் கூட்டு வரேன். சரி. தள்ளு கல்லு பிடி. என்ன ஆள விடுப்பா. ஒரு மரத்துக்கு கல்லுங்க. நல்ல டேஸ்டா. என்னது இவங்க இன்னும் ரெடியா இல்லையா? எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நாங்க ரெண்டு பேரும் பிரியறோம். என்ன உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல. யோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார கட்டி அந்த ஏற்பாடுலாம் பண்ண? என்ன வேலை வெட்டிதான் பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சார் ஒரு நிமிஷம். நீங்க சுமாரியா வயவடியா? சார் 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 கோச்சிக்காதீங்க சார். ப்ளீஸ் போயிடாதீங்க. அவங்கள நாங்க எப்படியாவது பேசி சரி பண்ணிடுறோம். ப்ளீஸ் சார். யோ, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னத்தையா சரி பண்ண போறீங்க? நான் உங்களை கட்டாயப்படுத்தினா ரெண்டு பேரும் உத்தரவாதம் கொடுத்தீங்களே, பெருசா சத்தியம் பண்ணீங்களாப்பா? நீங்க சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நான் இந்த காரியத்துல இறங்கினேன். இந்த மாத்தானுடைய மான மரியாதையெல்லாம் சந்திச்சிருக்க வச்சிட்டீங்களாப்பா? புரியல. இவ்வளவு பெரிய கடலை அங்கலங்கலமா புரிஞ்சு வச்சிருக்க என்னால சின்னஞ்சிறுசு உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. எனக்கு புரியல. ஏண்டா துரோகி, இதுக்கு பதிலா எங்களுக்கு விஷம் கொடுத்து எல்லாரையும் கொண்டு இருக்கலாம்டா. இதுக்காக ரோட்ல போற கண்ட கண்ட நாய்கிட்ட நாங்க உதவாங்கணும். இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில கழுத்தறுத்துட்டியடா. இவளை விட்டு உன்னால பிரிய முடியாதுடா. மாட்டோம்.
நாங்க விட மாட்டோம்டா. டேய் ராகவா, நான் நீ சொல்றது ஒன்னும் சொல்ல வேணாம்டா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குடா. டேய் கேசு, வேண்டாம்டா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க குப்பத்து ஜனங்க முன்னால நான் அவமானப்பட்டது கூட எனக்கு சங்கடமா தெரியல. இன்னைக்கு காலையில முகூர்த்த ட்ரெஸ் கொடுக்க வந்தனே, அப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் பிரிய போறோம்னு எடுத்த முடிவுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேனடா. ஏன்டா உன் மனசு இப்படி மாறிச்சு? என்னம்மா இதெல்லாம்? கேசவா, ஜீவா என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு மத்தவங்கள விட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை விட வருத்தப்பட வேண்டியது நாங்க தானே. உங்கள மாதிரி எங்க மேல உயிரை வச்சிருக்கிறவங்க எங்க வீட்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை தத்தெடுத்து வளர்த்த அப்பானாலும் அவரை எதிர்த்து நிப்பியா? பெத்த தகப்பன் வார்த்தையை மீறி உன்னால நடக்க முடியுமா? சொல்லு. ஜீவாவை நான் விட்டு கொடுக்கிறேன், இவர் பெத்தவங்களுக்காக. ஜீவா என்ன தாரவாக்குறாரு எங்க குடும்பத்துக்காக. அதை நினைச்சு நீங்க எல்லாம் பெருமைப்படணும். நாங்க பிரியணும்னு தானே நினைச்சோம், சாகணும்னு நினைக்கலையே. அப்பா இல்ல எனக்கு. அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு எங்க மேல உயிரை வச்சிருக்கிறவங்க கிட்ட எங்களை அனுப்பி வைங்க. அம்மாடி, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான்மா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க 2 பேருக்கு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பா ஜீவா, உங்களை மாதிரி பிள்ளைகளை பெத்தது, உங்களை பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆனாலும் நீங்க எடுத்த முடிவை என்னால பாராட்டாம இருக்க முடியல. ஏன்னா இது ஒரு பாடம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு வேதம். அம்மா, நீங்க சின்ன பசங்களா இருக்கலாம், ஆனாலும் உங்க மனசு அந்த ஆகாசத்தை விட ரொம்ப உசரமானதுமா, ரொம்ப உசரமானது. எப்பா, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலப்பா. அம்மா, இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. போட்டுமா? என்னடா அது? அம்மா, கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அவளை ரிமாண்ட்ல உள்ள தள்ளிட்டு அவளை தரதரன்னு இழுத்துட்டு வந்துடுறேன். எங்க இழுத்துட்டு வருவ? இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. அப்படி அவ உங்களுக்கு வேணும்னா இழுத்துட்டு வந்து மாட்டு தொழுவத்துல கட்டி போடுங்க.
என் தங்கச்சியாச்சே, நீ கெட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம்? அண்ணே, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அண்ணே. நான் உன்னை எதுக்காக மன்னிக்கணும்? இப்பவும் நீ இந்த வீட்டு ராஜகுமாரிடா, இந்த குடும்பத்தோட விளக்கு. அழக்கூடாது. போடா போ. அண்ணே, அம்மா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். அது தாக்குற சக்தி எனக்கு இல்ல. நீதான் வந்துட்டியே, அது போதுங்க. ஜீவா, மன்னிச்சிருங்கம்மா. தெரியும்டா, நீ வந்துருவேன்னு தெரியும். என் பிள்ளையாச்சே, என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாது. பாத்தீங்களா, நான் சொல்லல அவளை விட்டுட்டு வந்துருவான்னு. நம்ம ஜீவா வந்துட்டா. ஐயோ ராஸ்கல், கலக்கிட்டா ஐயோ. கலக்கிட்டா. ஐயோ. வாங்கிக்க வலிக்குது. வாங்கிக்கடா. வலிக்குதுங்கறல்ல, ஐயோ வலிக்குதுங்கற. 3 நாளா நம்ம தவிக்க விட்டுட்டு போயிட்டானே, நமக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அடவா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. எங்கேயாவது போய் ஒரு மாப்பிளையை தேடி பிடிச்சு என் பொண்ணுக்கு உடனே கல்யாணம் நடத்தணும். அவ பேருக்கு தாண்டா ஆடுறா பாடுறா. உள்ளுக்குள்ள அவ மனசு தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீயை அணைக்காம இந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. அண்ணன், அவ கல்யாணத்தை நம்ம உடனே நடத்தணும். அந்த ஜீவா இருக்கானே, அவன் தான் அவளோட உயிர். அந்த உயிரை விட்டுட்டு நம்ம கிட்ட திருப்பி வந்திருக்கான்னா அது நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தால தான். இப்ப நம்ம கடங்காரங்க. அவளுக்கு எந்த பையனை பார்த்து கொடுத்து அந்த கடனை தீர்க்க போறோம்னு தெரியல. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதோ வேண்டாம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது நீங்க கேளுங்க. நீங்களா பார்த்து எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். நீங்க எந்த பொண்ணை முடிவு பண்றீங்களோ எனக்கு சம்மதம் தான். வாங்க வாங்க வாங்க, 2 பேருமா சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம். இதுல என்ன எடுக்க வேண்டாம், மேட தீர்மானிச்சீங்கன்னா போதும். என்னங்க நீங்க தானே அந்த பொண்ணை பாத்திருக்கீங்க, நான் பார்த்தது இல்லல்ல. இதுல அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, செலக்ட் பண்ணிடுவோம். இந்த பாரு, இவனோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கிறவன் அந்த மினி. இவன் உசிரியா அந்த பொண்ணுதான். அப்படிப்பட்ட பொண்ணை விட்டுட்டு திரும்பி வந்திருக்கான்னா என் மேல உள்ள அன்புனால இல்ல, உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால. அந்த பாசத்தை நீ திருப்பி காட்டணும்னா மினி மாதிரி பொண்ணு பார்த்தா போதாது, அவளோட பல மடங்கு அற்புதமான பொண்ணை பார்க்கணும். அது உன் கடமை, மறந்துடாத. அம்மா, 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 டேய் ஸ்டீபன், வா, டேய் வாடா, அடங்க. அம்மா, ஏய் வா 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 வா. வாடி, வாடி. என்னடா, என்ன விஷயம்? என்ன விஷயமா?
நீ ஆசைப்பட்ட மாதிரியே இவளுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுறோம். வேளாங்கண்ணி மாதா, என் பிரார்த்தனை வீண் போகல. அப்பா, இது மினியோட செயின். கொடுக்க மறந்துட்டேன். இதை அவகிட்ட கொடுத்துடணும். அதுக்கு என்ன, யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிட்டே போச்சு. எங்க இங்க கொடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன? மினிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல MBA படிச்சிருக்காரு. கல்யாணம் ஆன உடனே மினியும் அமெரிக்கா போயிடுமா. கொஞ்சம் அப்படி வாங்க. இத பாருங்க, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால நம்ம பையன் கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் என் ஆசை. ஏன் அப்படிலாம் நினைக்கிற? இந்த செயினை நம்மளே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாங்க. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு அவளை பார்க்கணும். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க அவளை விட அற்புதமான பொண்ணை தேடி கண்டுபிடின்னு. அதுக்குதான். நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தையே ஒரு அலசு அலசி அவளை விட ஒரு அற்புதமான பொண்ணை நான் என் ஜீவாவுக்கு தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். வாங்க போலாம். அவங்க வீட்டுக்கு நம்ம போறத அவங்க விரும்புவாங்களா? அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நாம இப்ப அங்க போறோம். உள்ள வரலாமா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். மினியோட செயின் உங்ககிட்ட இருந்ததை இப்பதான் சொன்னா. அதை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். அவ்வளவுதானா? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம். அன்னைக்கு நான் கூட ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி உங்களை கண்ணாபுண்ணான்னு பேசிட்டேன். அதான் நேரா வந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்து வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க தம்பி. உள்ள வாங்க. அவங்க ஜீவாவோட அம்மாவும் அப்பாவும். என்ன வந்தவங்க அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க வாங்க. ஸ்டெல்லா, அனிதா, இங்க வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மினி, நீ போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. கல்யாண தேதி எப்போ வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை ஏதோ அவசரமா அமெரிக்கா போகணும், அதனால வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். உங்க பொண்ணோட செயின் ஜீவா கிட்ட இருந்துச்சு. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. ச்சே, இப்ப எதுக்கு அதெல்லாம்? மனசுக்கு சங்கடம் தானே. எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுதான் என்னோட பிரார்த்தனையே. நான் உங்க மகனை பார்த்ததில்ல. அதுல யாரு உங்க ஜீவா? இவங்க ஒண்ணு பார்க்கணும். நாங்க மினி எந்த தப்பும் பண்ணல. எல்லாம் நான் தான். என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுப்பா இதெல்லாம். என் மகளை பத்திரமாத்து தங்கமா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலையே.
எல்லாம் நல்லதுக்குதான். கல்யாண பத்திரிக்கை முதல்ல உங்க அப்பாவுக்கு தான் கொடுக்கணும்னு மினி என்கிட்ட சொல்லியிருக்கா. எங்க ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போற அங்கிள் நீங்க தானா? சொல்லுங்க, நீங்க தானே? இல்ல. பின்னதுக்காக வந்திருக்கீங்க? டேய், என்னடா இது? உள்ள போ. வாங்க, வாங்க. உள்ள போ. உள்ள ஓடு. அப்போ நாங்க புறப்படுறோம். சரிங்க. போலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோம். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் அவ குப்புறி அழுகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அவளுக்கு கல்யாணம் இல்லையா? ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவளை மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக கூடாதா? என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க? எப்படி ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க? இவ எங்க வீட்டு பொண்ணுங்க, என் மருமக. காலமெல்லாம் கண்ணுக்கு கண்ணா நான் பாத்துக்குவேன். என்கிட்ட கொடுத்துருங்க. எடுத்துக்கங்க, கூட்டிட்டு போங்க. யார் வேண்டாம்னு சொன்னது? ஆனா அவளோட ஜீவாவை அவகிட்டே கொடுத்துடுங்க. அம்மா, நீங்க சொன்னது ஆமாண்டா, பெத்தவளுக்கு தாண்டா எல்லாம் புரியும். இவ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தவிச்ச தவிப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல. அவ ஆசைப்பட்டவனுக்கு அவளை கொடுத்துடுங்கடா.
உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. இவளை விட நல்ல பொண்ணா என்னால முடியாதுங்க. என்னடா நின்னுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா மருமகளை. நீங்க இழுத்துட்டு போக விட மாட்டோம். மனசார நாங்களே அனுப்பிச்சு வைக்கிறோம். இந்தாங்க, கூப்பிட்டுட்டு போங்க எங்க வீட்டு ராஜகுமாரிய. இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ. என்னடா பாத்துட்டு நிக்கிற? இனிமே நீங்க 2 பேரும் சுதந்திர பறவைங்க. பறந்து போங்க, எங்க வேணா பறந்து போங்க. கேட்கறதுக்கு ஆளே இல்ல. இந்த உலகமே உங்க கையில. என்ஜாய். ராகு கேது, என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? 2 பேரும் எங்கேயா கூப்பிட்டு போங்க.